பிரதீப் ரொம்ப புத்திசாலித்தனமாக பயன்படுத்துது அந்த ஃபில்ம். அவருடைய ஸ்ட்ரெங்க்ஸ் என்ன, இல்லை அவரால் இந்த அனிமேட்டட் ஸ்பேசஸ்க்குள்ளே நகைச்சுவை நல்லா பண்ணுறாரு அப்படின்றதுனால, சரி வாங்க முடிஞ்ச வரைக்கும் லேட்டஸ்ட் யூஸ் இன் தோஸ் ஸ்பேசஸ் அப்படின்னு பயன்படுத்துது. இன்ஃபேக்ட் அந்த படம் முடித்த பிறகு நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸும் இருக்குது அஃப்கோர்ஸ் இந்த படத்தில், லைக் இன் எனி வெல் ரிட்டன் ஃபிலிம். பட் நான் கண்ணை மூடிட்டு இந்த படத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, எப்படி லவ் டுடேல பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தனியாக மண்டையை பிச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு குறுக்கும் நெடுக்கும் ஓடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு அந்த ஒரு தன்மை ஒன்று இருக்குல்ல அந்த கேரக்டருக்கு, சம்திங் வெரி சிமிலர் தான் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மைண்டுக்கு வருது. வணக்கம், நான் சுதர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போகிறேன் மற்றொரு திரைப்படம். அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய ஓமை கடவுளில் ஐடியாஸ் வைஸ் பஞ்சமே கிடையாது. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ் அண்ட் நிறைய டைட் எமோஷனல் ஸ்பேசஸை சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ண ஒரு ஃபில்மாக எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ எஸ், அவருடைய மற்றொரு திரைப்படம். படத்தின் கதாநாயகன் பிரதீப். அவருடைய லவ் டுடே நிறைய வேல்யூ கொண்ட ஒரு திரைப்படமாக பார்க்குறேன். ஸோ மச் எனர்ஜி இன் தட் ஃபிலிம், ஹாப்பி எனர்ஜி. ஸோ எஸ், அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிற படம் ட்ராகனில் ஐடியாஸுக்கு பஞ்சமே கிடையாது. அண்ட் அந்த ஐடியாஸை கான்ஸ்டண்ட்டாக அது எப்படி பயன்படுத்துது சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வழியாக. எந்த இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு சும்மா ஒன்று கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்காது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. பட் அது இங்கே விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதனுடைய பயன் வேறு ஒரு இடத்துல எப்படியாவது நாங்கள் எடுப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், பைக்கில் வரக்கூடிய பிரதீப் ஒரு இடத்துல மயக்கம் போடுறாரு அப்படின்னா அது வேறு ஒரு இடத்துல இட் வில் பி யூஸ்ட். இல்லை சும்மா ஒரு சிகரெட் எப்படி ஃப்ளிக் பண்ணுற ஒரு ஸ்டைலிஷ் ஜெஸ்டர் படம் பூராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கான ஒரு வேலையை வேறு ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி டைட்லி ரிட்டன் ஃபிலிம். இட்ஸ் அ வெரி வெல் ரிட்டன் ஃபிலிம். கான்ஸ்டண்ட்டாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய, அதான் சொல்கிறேன், ஐடியா கோடவுன் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஓகே இந்த கதாபாத்திரத்தை மறுபடியும் திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவாக இருக்கட்டும். இல்லை ரெண்டு பேர் ஒரு புது ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒன்று ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, ஓகே இது சராசரி மீட் க்யூட்டாக இருக்குது, தேவையில்லை. இதுக்குள்ளே ஓகே லெட்ஸ் ஒரு சின்ன கன்சீட் வச்சு நம்ம விளையாடுவோம். ஓகே இந்த பெண்ணுக்கு அவளுடைய ஐடியல் பார்ட்னர் என்னவாக இருக்கக்கூடும், அந்த குவாலிட்டிஸ்லாம் இவங்ககிட்ட இருக்கா அப்படின்றது. எனக்கு தட் போர்ஷன் டிடன்ட் குவைட் ஒர்க் ஃபார் மீ. பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இட்ஸ் ஃபிலிம் தட் கீப்ஸ் ட்ரையிங் கான்ஸ்டன்ட்லி. ஒரு ஜாப் இன்டர்வியூ அப்படின்னா அந்த ஜாப் இன்டர்வியூ வச்சு அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம என்ன மாதிரி கேக்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஏன்னா இப்போது சைடில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு மிஸ்டர் கௌதமேனன் கேட்கும்போது அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு இவர் அப்படியே ரூமை சுற்றி அப்படி காட்டுவதும், அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தன் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டே அந்த லேப்டாப் பின்னாடி போவதும், இட்ஸ் அ ஃபிலிம் வித் லாட் ஆஃப் விஷுவல், நிறைய விஷுவல் காமெடி இருக்குது, நிறைய கேக்ஸ் பயன்படுத்திக்கிட்டே இருக்குது. அண்ட் இது லவ் டுடேயில் நம்ம பிரதீப்புடைய ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாகவே நம்ம பார்த்தோம்ல. ஸோ இந்த படம் இஸ் வெரி அவேர் ஆஃப் தட் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்குது பிரதீப்பை பொறுத்த வரைக்கும். ட்ராகன் என்னும் ஐடியா கோடவுனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பல ஐடியாஸில் 1-2 சொல்கிறேனே. ஒன்று அந்த சிகரெட் ஃப்ளிக் ஐடியா சொன்னால அதை அதன் வழியாக ரொம்ப இனாக்யூஸ் ஜெஸ்டரில் அந்த ஒரு சின்ன விஷயத்தின் வழியாக ஒருத்தனுடைய வாழ்க்கையே சிதைக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி. நீ எல்லாம் முடிச்சிட்டல, எல்லாம் சேஃப்னு நினச்சிட்ட, வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. பட் மிஸ்டர் ராகவன் அப்படிலாம் கிடையாது. இந்தாங்க உங்களுக்கு ஒரு புது பிரச்சனை அப்படின்னு வர வைக்கிற அந்த ஒரு காட்சி அமைப்பு, அதை அவங்க கேப்சர் பண்ண விதம், மறுபடியும் ஈவன் ஸ்க்ரீன் பிளே வழியாக மிஸ்டர் மிஷ்கின் மறுபடியும் இந்த கதைக்குள்ளே பூந்த பிறகு அவங்க திரும்ப போயிட்டு அந்த மோமெண்ட் அவங்க எப்படி கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சென்ஸாக இருக்கட்டும். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுத்த ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் மிஸ்டர் மிஷ்கின் ப்ளே பண்ணக்கூடிய அந்த பிரின்சிபல் கதாபாத்திரத்தை இந்த படம் எப்படி கவனிக்குது. அந்த கதாபாத்திரத்தை கொஞ்சம் கூட ஒரு யூஷுவல் ஸ்பேசஸில் ஒரு கேரிகேச்சராக மாற்ற விடாமல், அவருக்கும் ராகவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நம்ம எப்படியெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் யூஸ்வலி கவனிச்சிருக்கோம்ல. பட் கொஞ்சம் கூட அந்த ஸ்பேசஸ்க்குள்ளே போக விடாமல், அப்படி இருந்தும் அந்த ஸ்பேசஸில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு வேலை செய்யுதில்ல. ஐ திங்க் அந்த ஒரு பேலன்ஸை இந்த படம் கான்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரைக் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப தமிழில் உஷார்னு ஒரு வேலை ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ரொம்ப உஷாரான ஒரு படம் கரெக்டாக செய்யுது. அண்ட் அதை நான் ஒரு மரியாதையோடு தான் சொல்கிறேன் நான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல ஓகே இவரை திட்ட போகிறானா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே ஒன்று இறங்குது. ஆனால் இந்த படம் என்ன கிளவராக பண்ணுது அப்படின்னா, அதுக்குள்ளே பூந்து அந்த திட்டு அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போனால் தப்பாயிரும் அப்படின்னு இந்த படத்துக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது. பட் அப்படி இருந்தும் அந்த திட்டுக்குள்ளே அடங்கக்கூடிய சந்தோஷத்தை அந்த திட்டெல்லாம் இல்லாமலே உங்களுக்கு அந்த ஆன்டிசிபேஷன்லேயே இந்த படத்தால் கொடுக்க முடியுது. அண்ட் பிரதீப் ரொம்ப புத்திசாலித்தனமாக பயன்படுத்துது அந்த ஃபிலிம். அவருடைய ஸ்ட்ரெங்க்ஸ் என்ன,
இல்ல அவரால இந்த அனிமேட்டட் ஸ்பேஸஸ்க்குள்ள நகைச்சுவை நல்லா பண்றாரு அப்படின்றதுனால, சரி வாங்க முடிஞ்ச வரைக்கும் லெட் அஸ் யூஸ் ஹிம் இன் தோஸ் ஸ்பேஸஸ் அப்படின்னு பயன்படுத்துது. இன்ஃபாக்ட் அந்த படம் முடிச்ச பிறகு நெறைய எமோஷனல் மொமெண்ட்ஸும் இருக்கு ஆஃப் கோர்ஸ் இந்த படத்துல. லைக் இன் எனி வெல் ரிட்டன் ஃபில்ம். பட் நான் கண்ண மூடிட்டு இந்த படத்த பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, எப்படி லவ் டுடேல பிரச்சனையில மாட்டிக்கிட்டு, தனியா மண்டைய பிச்சுக்கிட்டு, தவிச்சுக்கிட்டு, குறுக்கும் நெடுக்கும் ஓடிக்கிட்டு, குதிச்சுக்கிட்டு, அந்த ஒரு வந்த ஒரு தன்மை ஒண்ணு இருக்குல்ல அந்த கேரக்டருக்கு. சம்திங் வெரி சிமிலர் தான் எனக்கு இந்த படத்த பொறுத்தவரைக்கும் மைண்டுக்கு வருது. அண்ட் இந்த படமும் உங்கள கான்ஸ்டன்ட்டா ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம தான் படத்த ஸ்டடி பண்ணுவோம். பட் எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, டிராகன் அப்படின்ற ஒரு ஃபில்ம் கான்ஸ்டன்ட்டா தன்னுடைய ஆடியன்ஸ ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கு. யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஓகே, இப்போ இவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? இந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு 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 இன்பமான ஒரு ஆச்சரியம் ஒண்ணு குடுக்கணும் அப்படின்னா, நம்ம அத எப்படி அணுகணும்? என்ன மாரி முடிவு எடுக்கணும்? எது சரியா பொருந்தும்? பொருந்தாது. இட்ஸ் a வெரி, வெரி கேர்ஃபுல்லி கிரியேட்டட், கியூரேட்டட் ஃபில்ம். கியூரேட்டட் இஸ் த வேர்ட் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஃபிலிமுக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்துக்கு தெரியும். நீங்க ராகவனுடைய அழிவு வரப்போகுது. ராகவனுடைய ஒரு பிரச்சனை பெருசாக போகுது. தலைவிரிச்சு ஆடப் போகுது. ஸோ நீங்க அதுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு. ஆனா நீங்க எதிர்பார்த்த முறைகள்ல அது குடுக்காது அத. அது குடுக்கல. ஈவன் வென் இந்த மிஷ்கினுடைய ஒரு பிரின்சிபல் கேரக்டர் திரும்ப வரும்பொழுது, ஓகே. ஸோ இவரு இப்ப இத பண்ண போறார்ல, அத பண்ண போறார்ல அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நீங்க கொஞ்சம் சாஞ்சு உட்கார்ந்தீங்க அப்படின்னா, இந்த படம் அந்த இடங்களுக்குள்ள போவதில்ல. இதுக்கு கான்ஸ்டன்ட்டாக இல்ல, இங்க ஒரு ஃப்ரெஷ் ஐடியா ஒண்ணு இருக்கு. இதுக்குள்ள ஒரு புது கான்செப்ட்ட ஒண்ணு அறிமுகப்படுத்தலாம். வாட் இஃப் அப்படின்ட்டு யோசிக்கிற ஒரு தன்மை ஒண்ணு இருக்குல்ல. இந்த வேலை செய்யக்கூடிய ஒருத்தன ஐ திங்க் எனக்கு இந்த எஜுகேஷனல் ஸ்பேஸஸ்லாம் நான் இன்ஃபாக்ட் வேலை செஞ்ச பிறகு மறுபடியும் அந்த ஸ்பேஸஸ்குள்ள போவது ரொம்ப ஹாரிஃபிக்கா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். எப்படின்னா நம்மளுடைய செட்டப்ல சொல்றேன். இந்த ஸ்கூல், காலேஜ் செட்டப்குள்ள அங்க போய் மறுபடியும் அந்த இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் இழந்து, இன்னொருத்தர் போடக்கூடிய ஒரு ஆர்டர்ஸுக்கெல்லாம் பணிஞ்சு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு அடல்ட் ஆன பிறகு அதெல்லாம் பண்ண முடியுமா? அப்படின்றது அப்பப்போ நான் யோசிச்சிருக்கேன். அ ஸோ இந்த படம் பண்ணுவோமே! அத பண்ணி பார்ப்போமே! அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அதுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் என்ன? இது 2த்தையும் அகைன் அவேரா இருக்கு. லைக் மிஸ்டர் மிஷ்கின் போற போக்குல ஒரு ரொம்ப டீப்பான ஒரு லைன் சொல்றாரு. அண்ட் தீஸ் ஆர் மை ஃபேவரைட் மொமெண்ட்ஸ்ன்னு நெனைக்கிறேன் இந்த ஃபிலிம்ல. அவர் வந்து திரும்ப வந்த அ பிரதீப் கேரக்டர பார்த்துட்டு, ராகவன பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, "டேய் நெறைய பேருக்கு ஆசைடா. ஒரு வயசுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம அந்த இடத்துக்கு போக மாட்டோமா? அந்த காலேஜ் வாழ்க்கைய நம்ம அனுபவிக்க மாட்டோமா?" அப்படின்றது. அது நெறைய பேருக்கு நடக்காது. ஏன்னா சைஃபைல டைம் டிராவல் பண்ணா தான் நடக்கும். பட் உனக்கு நடக்குது பாரேன் அப்படின்னு சொல்ற ஒரு அப்சர்வேஷன் இல்ல. இது ஒரு சராசரி திரைப்படம் பண்ணக்கூடிய அப்சர்வேஷன் இல்ல அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த படத்துக்குள்ள உயிர் ஊட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய பல ஐடியாஸ்ல இன்னொரு ஐடியா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செகண்ட் ஹாஃப்ல ஓகே இவர் இந்த ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல மறுபடியும் ஒரு புது கேரக்டர் அறிமுகப்படுத்துது. குட்டி டிராகன் அப்படின்ற ஒரு கேரக்டர். அண்ட் அந்த கேரக்டர வச்சும் ஒரு நகைச்சுவைக்காக மட்டும் இந்த படம் அணுகல. அந்த கேரக்டர வச்சும் சில சென்சிட்டிவ் ஸ்பேஸஸ்க்குள்ள போகுது. அது நம்மள என்னென்னலாம் யோசிக்க வைக்குது பாருங்க. ஒரு ஹீரோ ஃபிகர்னா காலேஜ்ல யாராக இருக்காங்க? அம் எது சரியான ஒரு ஹீரோ ஃபிகர்? ஆம், அது மறுபடியும் சரியான ஒரு வழிக்குள்ள அந்த மாரி கதாபாத்திரங்கள நீங்க தள்ள முடியும் அப்டின்னா, அது அந்த வழிகள் என்னவாக இருக்கும்? இதெல்லாம் கூட நம்மள யோசிக்க வைக்குதுன்னு நெனைக்கிறேன். கிளவர் ஃபிலிம் இந்த மாரி ஸ்பேஸஸ்ல ரொம்ப வருத்திக்காம சென்சிட்டிவ் ஸ்பேஸஸா இந்த படத்தால அந்த என்டர்டெயின்மென்ட் அப்டின்ற ஒரு விஷயத்த பெருசா காம்ப்ரமைஸ் பண்ணாம, ஆ எமோஷனல் ஸ்பேஸஸ்குள்ள இந்த படம் இறங்குது. அண்ட் அத நீங்க எப்டி வேணா பார்க்கலாம். இஃப் யூ பிரிஃபர் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபில்ம் தென் எஸ். பட் ஒருவேள உங்களுக்கு வந்து இல்லையே, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா எமோஷனுக்குள்ள எனக்கு இறங்கணும். இந்த இந்த ஜனரஞ்சக என்டர்டெயின்மெண்ட்ட தாண்டி கொஞ்சம் அந்த ஸ்பேஸ்க்குள்ள போனேன்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில ஆழங்கள சந்திக்க முடியுமோ! அப்டின்ற மாரி நீங்க அப்படியும் வேணா நீங்க பார்த்து இந்த படத்த ஒரு 1, 2 கேள்விகளும் கேட்கலாம் அப்டின்னு நெனைக்கிறேன். கேள்விகள் அப்டின்னு பொறுத்தவரைக்கும் கேட்கணும் அப்டின்னா, 1 கண்டிப்பா கேட்கலாம். ஒரு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கேரக்டர் அனுபமா பரமேஸ்வரன் ப்ளே பண்ணக்கூடிய அவங்க கதாபாத்திரம் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒண்ணும் பெரிய தப்பு மாதிரி எனக்கு தோணல. பட் இந்த படம் அத அணுகும் முறை அ லைக் இந்த அ ராகவன் பண்ணக்கூடிய தவறுகளையும், இந்த பெண் செய்யக்கூடிய எடுத்த ஒரு முடிவையும், அது தவறு அப்படின்னு சொல்லி, அது 2த்தையும் ஒப்பிட்டு பேசுற ஒரு தன்மை இந்த ஃபிலிம்ல இருக்கு. அது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இஸ் தட் ட்ரூ? அது அது அவ்வளோ பெரிய குத்தமா? அது ஒண்ணும் அவ்வளோ பெரிய ஒரு தப்பு இல்லையே! பட் இந்த இந்த ஃபில்ம் அத கொஞ்சம் தப்பு மாதிரி பாக்குதோ! அப்படின்னு சொல்லி அத பொறுத்து யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. அஃப்கோர்ஸ் நீங்க இந்த இடத்துல ஒரு வாஸ்தவமான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கலாம். அந்த பெண் கதாபாத்திரத்துக்கு அனுபமாவுடைய ஒரு கதாபாத்திரத்துக்கு அதில ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அது உங்களுக்கு ஏத்த மாரி தான் அது உங்களுக்கு வரணுமா? அதில என்ன தப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் அத பொறுத்து பேசல. யாருக்கு வேணா எத பொறுத்து வேணா உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வரலாம். பட் நான் எத பொறுத்து கேட்கிறேன் அப்படின்னா, எனக்கு எத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. ஐ அம் ஜஸ்ட் திங்கிங் அலவுட் வித் யூ. அப்படி வேணா நீங்க பாருங்க அத.
இப்போ பல காட்சிகளுடைய ஒரு இண்டிவிஜுவல் பவர் ஒண்ணு இருக்குல்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் முதல் முறை நான் உன்கிட்டேருந்து பிரியறேன் அப்படின்னு அவ சொன்ன பிறகு, இவன் கழுத்து மேல வைக்கக்கூடிய ஒரு கை ரொம்ப இம்பாக்ட்ஃபுல் ஒரு விஷுவலாக இருக்கு. இல்ல அதன் பிறகு கூட மறுபடியும் அவங்க சந்திக்கும் பொழுது, அ என்னுடைய பார்வையில நீ என்னம்மா ஒண்ணும் பெரிய தப்பு பண்ணலையே! நீ இப்ப கூட டீசென்ட்டா தான் நடந்துட்டு இருக்க அப்படின்னு நெனைக்கிறேன். பட் அவளுக்கு அந்த குற்ற உணர்ச்சினால அவ என்ன சொல்றா, "அடி என்ன எவ்வளோ வேணா அடி" அப்படிங்கிறா இவன் கொஞ்சம் கை ஓங்கும் பொழுது. இட்ஸ் அ ஸ்மார்ட் ஃபிலிம் விச் இஸ் வை இது இவென்ச்சுவலி என்ன சொல்லுது அப்படின்னா, ராகவன மன்னிப்பு கேட்க வைக்குது. ராகவன் கிட்ட போயிட்டு, "இல்ல நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி அணுகியிருக்கக்கூடாது" இதெல்லாம் சொல்லுது. பட் அப்படி இருந்தாலும் என்ன சொல்றது, இந்த படம் பண்ண பிரச்சனைகளுக்கு இந்த படம் செய்த பரிகாரம் அதே அளவுல இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். இத பொறுத்து மட்டும் இல்ல. இன்னும் 1, 2 ஸ்பேஸஸ். லுக் ஐ வாண்ட் டூ பி வெரி கிளியர் தட் திஸ் இஸ் அ வெரி என்ஜாயபிள் ஃபிலிம். ஓகே. திஸ் இஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம். இங்க நான் பேசுறது வந்து சில நுணுக்கங்கள பொறுத்து நான் இங்க உங்ககிட்ட பேசி யோசிச்சுட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ரசிச்சதுனால தான் இத செய்றேன். ஆ பிகாஸ் சம்டைம்ஸ் நமக்கு பைனரியா பார்த்துரும். இல்ல இத ஏன் நம்ம அப்படி பேசணும், அத ஏன் அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அத தவிர்க்கிறதுக்காக தான் சொல்றேன் நான். அம் வேற ஒரு ஒரு இடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படம் என்ன சொல்லுது? இந்த படம் எத பொறுத்து நீங்க அ ஒரு ஒரு அயோக்கியத்தனம் செய்தாலோ, ஒரு தவறான முறைகள்ல உங்களுக்கு சில பரிசுகள் கிடைச்சாலோ, அது நிலைக்காது நம்பர் 1. அ அது அப்படி இருக்கக்கூடாது. நேர்மையின் வழியாக க கிடைக்கும் பரிசுகளே தங்கும். அதுதான் நிலைக்கும். அதில தான் ஆத்ம திருப்தி இருக்கு. இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு ஃபிலிம்ல. பட் அப்படி இருந்தும் பெரும்பாலான ஃபிலிம் கன்சர்ன்ஸ் இட்செல்ஃப் வித் டிரைவிங் என்டர்டெயின்மென்ட் அவுட் ஆஃப் த ஜாய்ஸ் தட் திஸ் கேரக்டர் கெட்ஸ் இல்லையா? த்ரூ ஷேடி மீன்ஸ். ஏன்னா, இப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரின் வழியாக, கேர்ள் ஃபிரெண்டின் வழியாக, வேலையின் வழியாக, அங்க கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் வழியாக, அங்க கிடைக்கக்கூடிய பணத்தின் வழியாக, பதவியின் வழியாக, ஸோ எல்லா விதத்திலயுமே இது வந்து அந்த அந்த அது ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்காக பேசக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த படம் வந்து அத அத குளோரிஃபை பண்ண போறது கிடையாது. குளோரிஃபை அப்படின்றத விட அதுதான் சரின்னு சொல்லப் போறது கிடையாது. ஏன்னா இந்த படம் இவென்ச்சுவலி என்ன சொல்லப் போகுதுன்னா, அவன் இதை இழந்தான், இந்த பிரச்சனைக்குள்ளானான். ஆனா ஐ ஃபெல்ட் லைக் அது கொஞ்சம் தியரி வழியாக நம்ம மனசுல இருக்கு. படம் முடிச்சுட்டு இப்ப நீங்களும் நண்பரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, "ஹே இதெல்லாம் நடந்தது. அவனுக்கு அவனுக்கு என்ன அவன் என்ன ஜாலியா இருந்தானே! அவன் ஒண்ணும் கஷ்டப்பட்ட மாரியே தெரியலையே!" அப்படின்னா, உங்களுக்கு குடுக்கறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. "ஏய் அவனுக்கு இது நடந்துச்சேடா. அவன் இத இழந்தானேடா. இது நடந்துச்சேடா" அப்படின்னு சொல்றோம். பட் டஸ் த மூவி லிங்கர் ஆன் தோஸ் மொமெண்ட்ஸ் வித் அஸ் மச் பவர் ஆஸ் இட் டஸ் இன் தி அதர் மொமெண்ட்ஸ் அப்படின்றது தான் எனக்குள்ள இருந்துகிட்டு இருந்த கேள்வி. அண்ட் அதுக்காக நீங்க இது ஒரு அழுகாட்சி படமாக நீங்க மாத்தணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது ஒரு ட்ராஜடியாக முடிக்கணும்னு சொல்ல வரல. இந்த படத்தினுடைய ஓவரால் என்டர்டெயின்மெண்ட்டயே காம்ப்ரமைஸ் பண்ற அளவுக்கு அத பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் ஐ மைட் ஹவ் ஃபெல்ட் பிட் மோர் இந்த இந்த கதைக்குள்ள ஒரு ஒரு ஆத்மா இருக்குல்ல, அந்த ஆத்மா இன்னும் கொஞ்சம் சுத்தமாக இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஸ்பேஸ்க்குள்ளேயும் ஒரு ஈடுபாட்டுடன் அ அந்த ஃபால் அவுட்ட கேப்சர் பண்ற ஒரு ஒரு தன்மை இருந்திருந்தால். இப்ப நம்ம பேசுறது எல்லாமே ரொம்ப நுவான்சஸ்ன்னு நெனைக்கிறேன். லேயர்ஸ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இது எதுவுமே டீல் பிரேக்கர் கிடையாது. நீங்க ஓவரால் வந்துட்டு ஜெனரலா புடிச்சதா, புடிக்கலையா இந்த மாரி கேள்விகளுக்கெல்லாம் நான் பைனரியா யார்கிட்டயும் பதில் சொல்றது இல்ல. பட் டிராகன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சுலபமாவே சொல்லலாம். இது புடிச்சதுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மாற்று கருத்துமே கிடையாது. ரொம்ப புத்திசாலித்தனமாக எழுதப்பட்ட ஒரு திரைப்படம், எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. நம்ம சின்ன 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 லேயர்ஸ் பத்தி தான் அன்போட பேசிக்கிட்டு இருக்கோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ராகவனுடைய ஒரு அப்பா வந்து தன்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட்ட அவர் நரேட் பண்றாரு. பட் அதற்கான ஒரு விதைகள் வந்து சரியாக ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கா ஏற்கனவே, இல்ல இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மொமெண்ட்ல இந்த கதை இங்க சொல்லால் உங்களை உருக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸுடன் திஸ் மச் இஸ் இனஃப் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில் உருவாக்கப்பட்ட ஒரு காட்சியா அப்படின்ற மாரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இட் ஸ்டில் வொர்க்ஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். பட் யூ கெட் வாட் ஐ அம் சேயிங்ல. இப்போ படமே ஓரளவுக்கு கொஞ்சம் டிராகன் மாரி தான். டிராகன் மாரி தான்னா எப்படி சொல்றது? ராகவன் கதாபாத்திரம் போல. நெறைய என்ன சொல்றது? ரொம்ப புத்திசாலித்தனமான ஒருவன். ஆ பொழைக்க தெரிஞ்ச ஒருவன். ஆ இவென்ச்சுவலி ஐ திங்க் மனசாட்சிக்கு சரியாக நடக்கக்கூடிய ஒருவன். பட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கான ஒரு எமோஷனல் ஹானஸ்டியோ இல்ல ஒரு வல்னரபிலிட்டி அதான் ஐ திங்க் அதான் வார்த்தைன்னு நெனைக்கிறேன்ல. அதற்குள்ள அ இந்த இந்த ஆழங்களுக்குள் எனக்கு இறங்க விருப்பம் அப்படின்னு காமிக்குதா? காமிக்கிறானா? அப்படின்றது தான் ஒரு சின்ன கேள்வி அப்படின்னு நெனைக்கிறேன். பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெட்டர் ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயர். நோ டவுட்டிங் தட். அண்ட் இட்ஸ் அ வெரி வெல் கம்போஸ்ட், கிராஃப்டட், ஃபேக்டரி கிரியேட்டட் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு வெற்றி வரும் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அண்ட் ஐ டோன்ட் ஹோல்ட் இட் அகென்ஸ்ட் இட் ஆல்சோ. தேர் ஆர் சோ மெனி மொமெண்ட்ஸ் வொர்த் லைக்கிங், அப்ரிஷியேட்டிங் ஆல்சோ இந்த படம் பொறுத்தவரைக்கும். ஸோ ஸோ யா இன்றைய தேதிக்கு வெற்றி பெறுறதுக்கான எல்லா அம்சங்களும்
நிறைஞ்ச ஒரு ஃபில்மாகவே நான் பார்க்குறேன் டிராகன. நீங்க டிராகன பொறுத்து என்ன நெனச்சீங்க? என்ன ஃபீல் பண்ணீங்க? அதனுடைய நுணுக்கங்கள பொறுத்து உங்களுடைய பார்வை என்ன? கண்டிப்பா பேசுங்க. நான் காமெண்ட்ஸ்ல பார்க்குறேன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ ஆஃப் டிராகன். மறுபடியும் இன்னொரு லேட் ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.